இயேசுவின் நாமத்தில் திருமறை தியான் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே பரிந்து பேசும் ஜெபம், அதனுடைய வல்லமை, அதனுடைய பலன்கள். ஜெபத்தில் பல பரிணாமங்கள் உண்டு. எனக்காக ஜெபிப்பது, என் தேவைக்காக ஜெபிப்பது, தேசத்திற்காக ஜெபிப்பது, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது. இப்படி ஜெபத்தில் பல நிலைகள் உண்டு. தெர் ஆர் வெரைட்டிஸ், வித்தியாசமான ஜெபங்கள் உண்டு. இந்த நாளிலே ஆபிரகாமின் பரிந்து பேசும் ஜெபத்தை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது, 20ஆம் வசனம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவங்கள் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். திரும்ப சொல்லுகிறேன், சோதோம் கொமோராவினுடைய கூக்குரல், அவருடைய பாவம் மிகவும் கொடிதாக இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றும் இன்றும் தேசத்தின் நிலை இதுதான். அன்றும் மக்களுடைய பாவங்கள் கொடிதாக இருந்தது. இன்றைக்கும் அதே நிலைதான். மனிதன் மாறவில்லை, மக்களுடைய பாவங்கள் மாறவில்லை. எத்தனையோ ஆண்டுகள் நாள்தோறும் செய்தித்தாள் வாசிக்கிறோம். அந்த கிரைம் டைம், அல்லாவிட்டால் நடந்தது என்ன, குற்றப்பின்னணி என்ன. அப்படியானால் இன்றும் கோடிக்கணக்கான பணங்களை ஏமாற்றுவது, வழிப்பறி செய்வது, அன்பால் ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொலை செய்வது, கூடவே இருந்து குழி பறிப்பது, கணவனை மனைவியை கொள்ளுவது, இது அன்றாம் நடக்கிறது. என்னுடைய கருத்து என்னவென்றால், திருமறை சொல்லுகிறது, அவருடைய பாவம் மிகவும் கொடிதாக இருந்தது. இன்றைக்கு தான் உண்மை. மனிதனுடைய பாவங்கள் மிகவும் கொடிதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இங்கே ஒரு 3 காரியங்களை சொல்லப்பட விரும்புகிறேன். உங்கள் ஜெபமும் என் ஜெபம் என்ன செய்யும்? கவனியுங்கள். ஒரு சராசரி மனிதனுடைய, ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஜெபம் தேவனுடைய உள்ளான நிலைகளை மாற்றும். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஜெபம் தேவனுடைய உள்ளான நிலைகளை மாற்றும். சிந்திக்க வேண்டும். 2, தேவன் தேசத்தின் பாவத்தை விசாரிக்கிறவர். அவர் பார்த்தும் பாராமல் இருப்பது போல் அல்ல. இந்தியாவாக இருக்கலாம், ஒருவேளை மும்பையாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், எந்த கிராமங்களாக இருக்கலாம். அவர் பார்த்தும் பார்க்காமல் போகிற தெய்வன் அல்ல, பாவத்தை விசாரிக்கும் ஒரு தெய்வம். நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த பாவம் கொடிதாக இருப்பதினால் நான் இறங்கி போய் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து அறிவேன். அப்படியானால் ஒவ்வொருடைய பாவங்களும், தனி மனிதன், குடும்பம், தேசம், அன்பார்களே, சர்வ லோகம், இந்த பாவங்கள் தேவன் கண்டும் காணாது போல் இருப்பதல்ல, அது அவருடைய செவிகளிலே எட்டிற்று. தேவன் பார்க்கிறார். என்னுடைய பொறுப்பு என்ன? என்னுடைய பொறுப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, நீங்களும் நானும் அவரிடத்திலே பரிந்து பேச முடியும். we can access to God. இதை தான் திருமறை சொல்லுகிறது, அவரிடத்திலே தைரியமாய் கிட்டி சேர கடவோம். ஒரு பக்கம் மனிதனுடைய பாவம் கொடிதாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் அதற்காகவே உங்களை என்னை கர்த்தர் பூமியில் வைத்திருக்கிறார். ஏன்? பரிந்து பேச, மன்றாட, ஜெபிக்க. we can reach God, we can access God. 3 சொல்ல விரும்புகிறேன், அன்பானவர்களே, few can save many. சிறு கூட்டம் திரள் கூட்டத்தை மாற்ற முடியும். கவனிங்கள், சிறு கூட்டமே பயப்படாதே. சிறு மந்தையை, ஒரு சிறிய கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்தையே மாற்ற முடியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜெபம், என் ஜெபம்
தேசத்தை தலைகீழாய் மாற்றும். சொல்லிக்கொண்டே போகலாம். உலக நாடுகளிலே அக்கம் நிறைந்த பல தேசங்கள். பிரேசில் ஒரு தேசத்துக்கு பலமுறை போய் வந்திருக்கிறேன். அமேசான் காடுகளிலே ஊழியம் செய்திருக்கிறேன். சின்ன சின்ன சபைகள் தான். அங்கே விபச்சாரம் லீகலைஸ்ட். இன்றைய டீ கடை மாதிரி அங்கே இருக்கிறது. பெயர் பலகையோடு. அங்கே ஒளிமறைவே இல்லை. இட்ஸ் லீகலைஸ்ட். பிரேசிலில் இரவு பகல் 24 மணி நேரம். பல நாடுகளில் அப்படி உண்டு லீகலைஸ்ட். தெருவில் நடந்து போக முடியாது மாலை 4 மணிக்கு மேலே. சாவ் போலோ இன்னும் பல தேசங்கள் பல பட்டணங்களில் பல முறை போயிருக்கிறேன். அமேசான் அங்கே கூட மனாசா இந்த பட்டணங்களில் இஸ் லீகலைஸ்ட். பெயர் பலகையோடு விளம்பரத்தோடு எல்லாமே நடக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சபையில் 32,000 பேர் இருக்கிறார்கள். அங்கே நான் பிரசங்கித்திருக்கிறேன். திரள் கூட்டங்கள். 6 மணிக்கு ஆரம்பிக்கிற ஜப கூடுகை இரவு 12 மணிக்கு முடிகிறது. அவருடைய ஜபம் சொல்லி முடியாதது. நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், few can change many. அது மட்டுமல்ல, மனித ஜபம் தேவனுடைய உள்ளத்தை மாற்றும். ஒரு சராசரி ஆவிக்குரிய மனிதனுடைய ஜபம் தேவனுடைய அற்புதங்களை பூமிக்கு கொண்டு வரும். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். எஸ், he can get the divine resources. ஆவிக்குரிய ஆழங்களை அவன் புரிந்து கொண்டு ஆவிக்குரிய வல்லமை செயலாற்ற முடியும் சாதாரண மனிதன். இதை குறித்த ஒரு செய்தி தாங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமறை இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து. ஆபிரகாம் சோதோமினுடைய அழிவை மாற்றினான். அந்த மக்களுடைய அழிவை மாற்றினான். பல காரணங்கள் சொல்லலாம். அவர் கேட்கவில்லை. கடின இருதயம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், எல்லாமே உண்மை. நம்முடைய தேசம் கடினமான முரட்டாட்டம் உள்ள தேசம் உண்டு. ஆனால் பக்தி உள்ள ஒரு தேசம். 2000 ஆண்டுகளாக சூழ்ச்சி அறிவிக்கப்படுகிறது. ஏளனம், பரியாசம், விமர்சனங்கள், வெளிநாட்டு தெய்வம், வெளிநாட்டு பணம் சொல்லிக்கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம். ஊழியர்களை தூற்றுகிறவர்கள் ஏராளம். ஆனால் ஸ்டில் உங்கள் ஜெபம் இந்த தேசத்தை தலைகீழாய் மாற்றும். few can change many. தேவன் அப்படிப்பட்ட மக்களை எதிர்பார்க்கிறார். பாவம் எட்டி இருக்கிறது. உங்கள் ஜெபம், என் ஜெபம் தேசத்தை தலைகீழாய் மாற்ற முடியும். 138 கோடி ஜனங்கள் இதற்காக ஜெபித்த மக்கள் ஏராளம். ஜெபிக்கிற மக்கள் ஏராளம். எமில் அவருடைய பாடல்கள், அவருடைய ஒவ்வொரு அறியுமே சொல்லுகிறது. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், கல்வாரி மழைதான் மழை மாறி பொழியும். அவருடைய பல பாடல்கள் இந்தியாவின் தெருக்களிலே இயேசுவின் நாமம் முழங்கிடுமே. அன்பானவர்களே, அவருடைய ஒவ்வொரு பாடல்களுமே ஆழமான அர்த்தமுள்ள பாடல்கள். பாரம் என்னவென்றால், இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே. தந்தை பெர்க்மான்ஸுடைய பாடல்கள் கூட அந்த பாரம். திரும்ப சொல்கிறேன், ஒரு சராசரி மனிதனுடைய பாரம் தேவனுடைய உள்ளத்தை மாற்றும். தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பூமிக்கு கொண்டு வரும். அந்த கிருபை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். அந்த கருவி உங்கள் கையில் இருக்கிறது. அந்த கருவி என்ன? பரிந்து பேசும் ஜெபம், மன்றாட்டின் ஜெபம். நான், எனது, என் மனைவி, என் பிள்ளை இல்லை, நிலை மாறி என் மக்கள், என் தேசம். எரேமியா சொன்னாரே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய். பாடு இருந்தது. சிறைச்சாலை, அவமானம், நிந்தை, பரியாசம், எதை பேசினாரோ அதுவே அவருக்கு பாடுகளை கொண்டு வந்தது. பட் ஸ்டில் அவர் சொல்லுகிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும். நடுச்சாமத்தில் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுந்திரு எழுந்திரு, உன் கண்கள் அமர விடாதே. யோசித்து பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஹியூமன் ப்ரேயர், ஒரு சாதாரண மனிதனுடைய ஜெபம், it will bring the divine blessing in this world. இந்த பூமிக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை கொண்டு வரும். ஒரு 5-6 காரியங்களை சொல்ல முடிக்கும். நம்பர் 1, ஆபிரகாம் ஜெபத்தில் 22ஆம் வசனம் 22, அவன் சொல்லுகிறான், அப்பொழுது அந்த புருஷர் அவனை விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். இதற்காக, அழிப்பதற்காக.
ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதோமை நோக்கி பல அழிப்பதற்காக, ஜனங்களை அழிக்க, பட்டணங்களை அழிக்க. அழகான வசனம். ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாமோ. இப்படி என்ன ஆகட்டும், தேவ சித்தம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஹியூமன் ப்ரேயர் வில் பிரிங் டிவைன் ரிசோர்சஸ். சாதாரண ஒரு மனிதனுடைய ஜபம் ஒரு மாபெரும் அற்பத்தை கொண்டு வரும். ஃபியூ கேன் சேவ் மெனி. அன்பானுடைய வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவனுடைய நம்பிக்கை ஏன் தெரியுமா? என் ஜபத்தை கர்த்தர் கேட்பார், என் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். என் ஆண்டவர் என் செவி கொடுக்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, கூக்குரல் கேட்பவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அந்த வார்த்தையை ஆபிரகாம் நம்பினார். அது எதையுமே சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் he believed that. in English they are confident. ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுமா? என் தேவன் என் ஜபத்தை கேட்பார். தேசத்திற்காக ஜபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இரவும் பகலுமாய் தேசத்தில் ஜபிக்கிற மக்களுக்காக நன்றி. அவருடைய பெயர்களை நாள்தோறும் சொல்லி நான் துதிக்கிறேன். ஒருவேளை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, ஆனால் நிச்சயம் ஒரு நாள் கேட்கப்படும். ஒரு பெருமழையின் சத்தம், ஒரு பெருமழையின் இரைச்சல், ஒரு பெருவெள்ளத்தினுடைய ஊற்று நம்முடைய இந்தியாவிலே கட்டாயம் கேட்கப்படும். பி கான்ஃபிடென்ட். நம்பிக்கையோடு இருங்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். நான் கொடுக்கிற தலைப்பு கான்ஃபிடென்ட் இன் இஸ் ப்ரேயர். நம்பிக்கையில் ஒரு உறுதி. அடுத்து சொல்ல விரும்புகிறேன், நம்பிக்கை என்பது வேறு, நிச்சயம் என்பது வேறு. எஸ் அ டெஃபினைட் ப்ளீ. அவன் ஜபத்திலே ஒரு நிச்சயம் இருந்தது, தடுமாற்றம் இல்லை. அவன் ஜபத்திலே ஒரு கலக்கம் இல்லை, சலசலப்பு இல்லை, ஒருவேளை இல்லை. அவன் சொன்ன வார்த்தை 23ஆம் வசனத்தில் படிக்கிறேன், கேளுங்கள். 23ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்தான். துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ? 24. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் ஸ்தலத்தை அழிப்பீரோ? 25ஆம் வசனம். இது உமக்கு தூரமாக இருப்பதாக சர்வ லோகாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். நோனிங்க, ஒரு நிச்சயம் உள்ளவனாய், ஒருவேளை இது முடியாது. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். எவன் திராட்சை பழங்களை சாப்பிடுகிறான் பற்கள் கூசி போகும். அது உன்பாடு. யூதாஸ் பிரதாசாரத்தில் போய் கேட்டான், நான் குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. அது பிரதாச ஆசாரியன் சொன்ன வார்த்தை, அது உன்பாடு. அந்த வார்த்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் நினைத்தான் ஏதோ நமக்கு நிவாரணம் கிடைக்கும், ஒரு பிராய்ச்சித்தம் கிடைக்கும். பட் he never expected a kind word. அவன் ஒரு கைண்ட் வேர்டு எதிர்பார்த்தான். பட் இட் வாஸ் ஆட் வேர்ட். அது உன்பாடு. அவனுடைய முடிவு என்னவென்றால், தான் வாங்கிய நிலத்தில் தான் ஆண்டு கொண்டு சேர்த்தான். வாங்கினது கஷ்டப்பட்டு பொய் பேசி தான் வாங்கிய நிலம், ஆனால் குடியிருக்க முடியல. ஆனால் இங்கே ஏஸ் எ அஷூரன்ஸ், ஒரு நிச்சயம். திரும்ப சொல்லுகிறேன், அந்த நிச்சயம் என்னவென்றால், ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, யாரோடு சேர்ந்து? தேவனோடு சேர்ந்து. He was very near to God. அவன் சொன்ன வார்த்தை, அழிப்பீரோ? அடுத்த வார்த்தை அவன் சொல்லுகிறான், 50 நீதிமான்கள் இருந்தால் ரட்சிக்க மாட்டீரோ? 25. சர்வலோகாதிபதி, சர்வ லோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? இந்த கருத்து என்னவென்றால், உங்கள் ஜெபம், என் ஜெபம் ஒரு மாபெரும் நீதியை கொண்டு வரும், ஒரு மாபெரும் அறுவடை கொண்டு வரும். ஆரம்பத்தில் சொன்னேன் அன்பளே, ஹியூமன் ப்ரேயர் வில் பிரிங் டிவைன் ரிசோர்சஸ். உங்கள் ஜெபம், என் ஜெபம் மேலான அற்புதமான ஆசீர்வாதங்களை நம்மை கொண்டு வரும். டோன்ட்
அண்டர் எஸ்டிமேட் யுவர் ப்ரேயர். இல்லை, உங்கள் ஜெபம். நான் சொன்ன பார்த்தீங்களா, சராசரி மனிதன், ஹியூமன் ப்ரேயர். நான் டிவைன் ப்ரேயரில் ஹியூமன் ப்ரேயர். ஒரு சராசரி மனிதனுடைய ஜெபம் இட் பிரிங் டிவைன் ரிசோர்ஸஸ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துக்கு ஒரு மாபெரும் அறுவடையை கொண்டு வரும். எனவே தான் பக்தர்கள் பாடினார்கள், அறுவடையை தெரிகிறது, மாபெரும் அறுவடை என் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. எம்எல்ஏடைய பாடல் சாம் கமலேசன் பாடினார். ஒரு மாபெரும் அறுவடை என் கண்களிலே தெரிகிறது. நிச்சயம் அந்த அறுவடையை நீங்களும் நானும் காண்போம். சொல்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க, அப்படி சொன்னாரே நடக்கலையே. இல்லை, நிச்சயமாக நடக்கும். 2 கார் சொல்கிறேன், பி கான்ஃபிடென்ட் அண்ட் பி டெஃபினட். நம்பிக்கையோடு இருங்கள். 2வது நிச்சயத்தோடு இருங்கள். 3வது ஆபிரகாம் ஜெபத்திலே அவருடைய கண்ணீரின் ஜெபம், மன்றாட்டின் ஜெபம். 25ஆம் வசனம். அவன் சொன்னான், தேவனை நன்கு அறிந்திருந்தான். அவன் சொன்ன வார்த்தை, சர்வ லோக நியாயாதிபதி. அவர் யார்? சர்வலோகத்துக்கும் நீதி செய்கிறவர் கர்த்தர். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அவருடைய பரிந்து பேசும் ஜெபம் என்னவென்றால், கவனிங்க, அவன் சொன்னது வார்த்தை, நீர் நீதி செய்கிற கர்த்தர். இன் இங்கிலீஷ், யூ டூ த ரைட் திங். தமிழ் எழுத்தில் 25:26 தேவன் சொன்னார், அதற்கு கர்த்தர். ஆரம்ப சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சராசரி மனிதனுடைய ஜெபம், ஹியூமன் ப்ரேயர் will bring divine resources. 26 அதற்கு கர்த்தர், நான் சோதோமிலே 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் இந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன். ஆரம்பத்தில் சொன்னேனே, few people can save many people. ஒரே ஒரு மனுஷன்தான். அதனால தான் என்ன சொல்லுது, ஆபிரகாமோ a single man can save many. தனி மனிதன் திரள் கூட்டத்தை ரட்சிக்க, சந்திக்க முடியும், மாற்ற முடியும். உங்களால் முடியும், உங்களால் முடியும். அதற்கு உதாரணம் நம்முடைய தேசத்தில் வாழ்ந்த காலம் சென்ற டிஜிஎஸ் அவர்கள். திரள் கூட்ட தனி மனிதர். பண்டித பில்லி கிரகாம். இன்னும் தேசத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். திரும்ப சொல்கிறேன், ஃபியூ கேன் சேவ் மேனி. அவனுடைய பரிந்து பேசும் ஜெபம் என்னவென்றால், அவனுடைய அறிக்கை. அவன் சொல்லுகிறான் 25 உமக்கு தூரமாக இருப்பதாக, அழிவு உமக்கு தூரமாக இருப்பதாக, சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. அதான் கண்ணீரின் ஜெபம். அது இயற்கையாக வருவதில்லை. இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் விமர்சனம் சொல்கிறாங்க, அவர் ஏன் அழுகிறார்? போலியான அழுகை. எதுக்கு அழுகிறாரு? வீடியோக்கு அழுகிறாரு, டிவிக்கு அழுகிறாரு, பணத்துக்கு அழுகிறாரு. பீப்புள் ஆல்வேஸ் கிரிட்டிக்ஸ். ஆனால் இந்த ஜெபம் ஒரு கண்ணீரின் ஜெபம். சங்கரிப்பது, நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருக்கட்டும். நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், அவனுடைய பரிந்து பேசும் ஜெபம். தேவன் கேட்டார். அதுக்கு அடுத்த வசனம், அதற்கு கர்த்தர். 4வது குறிப்பு, அவனுடைய தாழ்மை. இன்றைக்கி ஜெபத்தில் நிறைய பேர் கட்டளை கொடுக்கிறேன், இல்லை. அவனுடைய 27 அவனுடைய தாழ்மை. இதோ நான் தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன், உங்களுடைய அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். in a low voice. திரும்ப படிக்கிறேன், இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன். பெருமை இல்லை, அதிகாரம் இல்லை. he never dictate God. He humbled himself. தன்னை தானே தாழ்த்தினான். pleading, humble in his voice, humble in his character, humble in his intercession. கவனிங்க, அதில் ஒரு தாழ்மை. நிறைய பேரை பார்க்குறேன் கால் மேலே காலை போட்டு. இது மேல்நாட்டு கலாச்சாரமாக இருக்கலாம். இல்லை என்பவனுடைய ஜெபிக்க அவன் சொல்லுகிறான் பாருங்கள், நான் தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன். a man called by God.
a man who left everything for God. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டவன். ஆனால் சொல்கிறாரு, தூளும் சாம்பலும். பிரபலமான ஊழியர்களே, வல்லமையான ஊழியர்களே, அற்புதம் செய்கிற ஊழியர்களே, நிறைய பேர் இந்த தாழ்மை இல்லாதிருப்பது மிகுந்த வருத்தம். இது பொறாமையினால் சொல்லுவதல்ல. திரும்ப சொல்லுகிறேன், we are all ordinary human being. நாம் சராசரி மனிதர்கள். நம்முடைய சராசரி மனிதனுடைய ஜெபம், it will bring divine blessing to the nation. நல்லா புரிஞ்சுக்கணும். not because we are super, no. திரும்ப அந்த வாழ்க்கை சொல்லுகிறேன், சராசரி மனிதனுடைய ஜெபம் தெய்வீக ஆசீர்வாதங்களை பூமிக்கு கொண்டு வரும். நீங்கள் தான் சராசரி மனிதன். டோன்ட் லுக் பிக் ஷாட்ஸ். மிகப்பெரிய மனிதர்கள், பிரபலங்கள் வேண்டாம். அவர்களின் கர்த்தர் பயன்படுத்துவார். The same God will use you. அவன் சொல்லுகிறான், இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன், அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அவனுடைய தாழ்மை. 5வது குறிப்பாக அவனுடைய விடாப்பிடி. 28ஆம் வசனம். 28ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை, அங்கே அவன் பேசுகிறான் பாருங்கள். திரும்பவும், ஒருவேளை 50 நீதிமான்கள் குறைந்திருந்தால் அந்த பட்டணத்தை முழுவ அழிப்பீரோ? 45 பேர் அங்கே கண்டால் அழிப்பீரோ? 28, அவன் பின்னும் அவரோடு பேசி, தேவன் சொல்லுகிறார், நான் அழிப்பதில்லை. யோசித்து பாருங்க, ஒரு பெர்சிஸ்டன்ட், விடாப்பிடியான கண்ணீரின் ஜெபம். சொல்லுகிறார், நான் அழிப்பதில்லை. அவருடைய முடிவு என்ன? 32, 31 சொல்கிறாரு, 20 நீதிமான்கள் அழிப்பதில்லை. அடுத்து சொல்கிறாரு, 10 நீதிமான்கள் அழிப்பதில்லை. 33, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி போய்விட்டார், ஆபிரகாமோ தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். இன் அதர் வேர்ட், அன்பான திரும்ப சொல்லுகிறது, 19:1 சோதோம் குமார் வாசலிலே அவன் உட்கார்ந்திருந்தான். தட் மீன்ஸ் பட்டணம் அழிக்கப்படவில்லை என்பது அர்த்தம். அழிக்கப்பட்டிருந்தால் எப்படி? how can he sit there? சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிரபலமான தொலைக்காட்சி ஊழியர்கள் இல்லாமல் இருக்கலாம், பிரபலமான போதர் எல்லாம் இருக்கலாம், ஒரு மெகா பாஸ்டராக இல்லாமல் இருக்கலாம், பட் யூ கேன் பி இன்டர்செசர். பரிந்து பேசுகிற ஒரு மனிதர்களாக இருக்கலாம். தேவன் உங்கள் ஜெபங்களையும் கேட்பார். ஆர்டினரி மேன் வில் பிரிங் காட்ஸ் டிவைன் ரிசோர்ஸஸ். ஒரு சராசரி மனிதன் தேவனுடைய அனந்த ஆசீர்வாதங்களை, உன்னத ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதனுடைய சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவிலே அநேக ஆண்டுகள் மிஷனரியாக பணியாற்றின ஒரு மாபெரும் தேவ மனிதர், டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு பிறகு அவர் பெயர் C.E. ஸ்ட்ரோக். ஒரு மாபெரும் மிஷனரி, ஆப்பிரிக்க நீண்ட காலம் பணியாற்றினார். ஒரு முறை அவர் ஒரு வியாதிப்பட்ட ஒரு ஆப்பிரிக்க பெண்ணுடைய, ஏழை பெண்ணு வீட்டுக்கு போனார். குடிசை வீடு, ஒரு ஓலை வீடு, களிமண் வீடு. அது நல்ல மின்சார வசதி இல்லை, கழிப்பிடங்கள் இல்லை. ஒரு சாதாரண ஒரு தார்பாயில் அந்த அம்மாள் படுத்திருக்கிறாள். ஒரு மேஜர் இருக்கிறது, குழிவிழுந்த கண்கள், நலிந்த தோற்றம், சாப்பிட்டு பல நாட்களாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வியாதியின் 30 ஆண்டுகளாக படுக்கையில் இருக்கிறார்கள். ஒரு கை ஒரு கால் செயலிழந்திருக்கிறது. ஷி இஸ் பேரலைஸ்ட். 30 ஆண்டுகளாக நோயின் வியாதி. அவர் சந்திக்க இந்த தேவ மனிதர் C.E. ஸ்ட்ரோக் உள்ளே போனார். குடிசை வீடு அந்த அம்மாவுக்காக. ஆனால் அந்த தாயினுடைய கண்களிலே ஒரு மிகப்பெரிய பிரகாசம், ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. 30 ஆண்டுகால படுத்த படுக்கை, ஒரு மிகப்பெரிய தேவ பிரகாசத்தை கண்களிலே கண்டார். அந்த அம்மாவுடைய வியாதி பற்றி அத்தமாக பேசலை. பக்கத்தில் சின்ன டேபிள் இருந்தது. அந்த டேபிளில் ஒரு நோட் புக் பிரித்து வைக்கப்பட்டிருந்தது.
இந்த தேவமனிதனுடைய கண்களில் அந்த நோட்புக் பட்டது. அதை பிரித்து பார்த்தார். அதில் 4 கட்டங்கள், காலங்கள் போடப்பட்டிருந்தது. அந்த 4 காலங்கள், நம்பர் 1, முதலாவது அந்த 4 காலங்களிலே நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். நம்பர் 1, முதலாவது அவருடைய பெயர், யாரோ சில பெயரில் இருந்தது. 2வது ஜெபிக்க ஆரம்பித்த நாட்கள். 3வது அவருடைய தேவை. 4வது ஜெபத்துக்கு பதில் கிடைத்த நாள். திரும்ப சொல்கிறேன், அநேக பெயர்கள், ஆப்பிரிக்க பெயர்கள். அவருடைய தேவைகள்: வியாதி, போராட்டம், குடி, பில்லி சூனியம், அவருடைய தேவைகள். 3வது அடுத்த கட்டத்தில் ஜெபிக்க ஆரம்பித்த நாள். 4வது கட்டத்தில் ஜெபத்திற்கு பதில் கிடைத்த நாள். அந்த மாதிரி எழுத முடியாது, ஆனால் ஏதோ அந்த பலவீனமான கைகளோடு கூட அது அந்த நோட்புக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏழை, குடிசை தான், மண் வீடு, மின்சாரம் இல்லை, நல்ல பாத்திரங்கள் இல்லை. ஆனால் அப்போ கூட ஷீ இஸ் மெயின்டைனிங் தட் புக். மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரம். இதுதான் பரிந்து பேசும் ஆவி. அந்த மனிதன் சொல்கிறார், நான் செய்த மிஷினரி ஊழியத்தை விட அந்த தாயார் செய்த ஊழியம் மகத்தானது. அதனாலே ஆப்பிரிக்க அந்த மக்கள் பல தேவன் அறிந்தார்கள். இன்றும் அவள் பேசப்படுகிறார்கள். அந்த தேசத்தில், அந்த பட்டணத்தில், கிராமத்தில் அவள் பேசப்படுகிறார்கள். அவள் சொல்லுகிறாரு, she has done a wonderful service to that village. ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு மகத்தான ஊழியத்தை, படுக்கையில் 30 ஆண்டு கால படுக்கை, அந்த படுக்கையில் பரிந்து பேசும் ஆவி, பரிந்து பேசும் ஜெபம். ஷி இஸ் நாட் வெரி பாப்புலர், டிவியில் வர்றதில்ல, அவள் பேர் எதுவுமே வர்றதில்லை, அந்த அம்மாவுடைய பெயர். பட் அந்த திறந்த அந்த புஸ்தகத்தை பார்த்தார், பலருடைய பெயர்கள் வரிசையாக இருக்கிறது. அவருடைய தேவைகள். ஜெபிக்க ஆரம்பித்த நாள், தேவன் ஜெபத்துக்கு பதில் அவங்களே சொல்லுவாங்களாம், அம்மா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு எனக்கு செய்தா, அதை எழுதியிருக்கிறாங்க. நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, 119 சங்கீதம் 50 119:50. கவனிங்கள். என் சிறுமையில் என் ஜெபம் எனக்கு ஆறுதல், வசனம் எனக்கு ஆறுதல். 2வது, உம்முடைய வார்த்தை என் சிறுமையில் ஆறுதல். தெரியுமா? ஜெபந்தான். ஏழ்மையாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், இல்லாது இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். உங்கள் சிறுமையிலே அடுத்த ஜெபம் பண்ணுறீங்களே, அது உங்களுக்கு ஆறுதல். அவர்களை உயிர்ப்பிக்கும், உங்களை உயிர்ப்பிக்கும். தேவனின் சொல்லுகிறார், நான் செய்த ஊழியத்தை விட அந்த ஏழை தாய் செய்த ஊழிய மகத்தானது. எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, God has used wonderfully. அந்த அம்மாவை குறித்து தேவன், நான் செய்த ஊழியத்தை விட அந்த ஏழை தாய் 30 ஆண்டுகள் படுத்த படுக்கையில் அவள் செய்த ஊழியம் மகத்தான ஊழியம். தேவ பிள்ளையே, நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல வாய்ப்பு, நல்ல வீடு, நல்ல வாகனங்கள் ஆண்டவருக்கு பயன்படுகிறதா? வாலிப தம்பி, விசுவாசியே, நல்ல வேலை கொடுத்துருக்கிறார், அது யாருக்கு பயன்படுது? நல்ல வாகனம் கொடுத்துருக்கிறார், யாருக்கா பயன்படுதா? செயல்படாத கை கால்கள். ஆனால் அதிலும் 30 ஆண்டுகள் ஜனங்களுக்காக ஜெபித்து 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 அந்த கிராமத்தையே தன் பக்கமாய் கொண்டு வந்த தாய். உண்மை சம்பவம். ஆப்பிரிக்காவிலே தேவமனிதனுடைய பெயர் ஸ்ட்ரோக், அவருடைய பெயர் C.E. ஸ்ட்ரோக். இதனால அந்த பெண் மரித்து பேசுகிறாள். உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், few can save many. நீங்கள் யாரோ ஒருவர் பல 100 பேரை மாற்ற முடியும். உன் ஜெபம் வல்லமை உள்ளது. Ordinary people prayer will bring God's divine resources. தேவனுடைய மகத்தான ஆசீர்வாதங்களை பூமி கொண்டு வரும். ஆபிரகாம் பின்னும் ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக. நான் திரும்ப அந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நம்பிக்கையின் ஜெபம், 2வதாக நிச்சயத்தின் ஜெபம், 3வதாக பரிந்து பேசும் ஜெபம், 4வதாக தாழ்மையின் ஜெபம், 5வதாக விடாப்பிடியான ஜெபம். விடவே இல்லை,
முடிவு என்ன? 33 அந்த சொல்கிறது, கர்த்தர் சூதமிட்டு போனார். தேவன் ஜெபத்தை கேட்டு அழிவை நிறுத்தினார். நாளிலே நம்முடைய தேசத்திற்காக ஒரு பிரபலமாக இருக்கலாம். யூ ஆர் நாட் எஜுகேட்டட், எலோக்வெண்ட், பெரிய அறிவு, பெரிய வேத பண்டிதர் தேவையில்லை. அந்த ஏழை தாயை, அந்த ஆப்பிரிக்க ஏழை தாயை போல படுக்கையிலே தன் ஜனங்களுக்காய், தன் தேசத்திற்காய், தன் கிராமத்திற்காய், தன் பட்டணத்திற்காக ஜெபித்து ஜெபித்து கிராமத்தையே மாற்றினாள். அந்த மிஷனரி சொல்லுகிறார், நான் செய்த ஊழியத்தை விட இவள் செய்த ஊழிய மகத்தானது. அன்றைக்கு மனநிறைவோடு வந்தாராம். அவருக்கே மிகப்பெரிய பாடம். இப்படித்தான் ஜெபிக்கணும். வாழ்க்கை என்றால் இதுதான். நாளிலே அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை செய்வோம். இந்தியா இரட்சகர் அறிய வேண்டும், இருளில் ஒரு வெளிச்சத்தை காண வேண்டும். நாளிலே இந்தியாவின் தெருக்களிலே இயேசுவின் நாமம் முழங்க வேண்டும். அது ஒன்றே பாரம். இதோ நான் என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் இல்லை. தேசம் அழிவில் இருக்கிறது, தேசம் ஆபத்தில் இருக்கிறது. அதை பாதுகாக்கும் பொறுப்பு உங்கள் கையில், என் கையில். நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு, தாழ்மையோடு தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். தேவன் இந்தியாவை நம் கையில். ஜெபிப்போம். என்னெல்லாம் ஆண்டவரே, நம்பிக்கையின் தேவனே, நிச்சயத்தின் தேவனே, few can save many. ஒரு சிறு கூட்டம் ஒரு பெருங்கூட்டத்தையே மாற்ற முடியும். எனவே தான் சொன்னீர், சிறுமந்தையே பயப்படாதே, ராஜ்யத்தை உனக்கு தருவேன். ராஜ்யம் பெருசு, சிறுமந்தை சிறுசு. சிறுமந்தையே, எஸ் லார்ட், நாங்கள் கொஞ்சம் பேராக இருக்கிறோம். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாவன்னு சொன்னீரே. இந்த இந்தியாவிலே நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம். பலத்த ஜாதியாய் அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகள் அண்ணாந்து பார்க்கிற ஒரு கூட்டமாக எங்களை மாற்றும். சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு கூட்டமாய் நாங்கள் அழுகிறோம். ஜெபத்தை கேளும். எங்கள் தேசம் கர்த்தரை அறியணும். பரலோகத்தை இந்தியில் நிரப்பணும் ஐயா. இந்தியாவின் தெருக்களில் இயேசுவின் நாமம் முழங்கணும். எங்கள் சபைகளிலே திரள் திரளாய் ஆண்டவரே, ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்க உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தாவே, உந்த ராஜ்யம் எங்கள் தேசத்திலே கட்டப்பட வேண்டும். அதற்காக உழைக்க, அதற்காக ஜெபிக்க, அதற்காக தாழ்மைப்பட கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கரம் குவித்து உண்மை நாங்கள் பார்க்கிறோம். இறங்கும் தெய்வா, இரக்கம் பாராட்டுங்க. ஆபிரகாமை போல தாழ்மை, ஆபிரகாமை போல் நிச்சயம், ஆபிரகாமை போல நம்பிக்கை, ஆபிரகாமை போல அந்த கன்சிஸ்டன்சி, இந்த விடாமுயற்சி எங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தாரும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, இதுவே எங்களுக்கு ஆறுதல். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபித்தது போதும். தேவன் தந்த வசதி, தேவன் தந்த வாய்ப்பு, தேவன் தந்த வீடு, தேவன் தந்த வாகனங்கள், தேவன் தந்த திறமை, அறிவு அழிந்து போகிற மக்களுக்காக சோதோமின் வாசல்லே இருந்த ஆபிரகாமை போல இந்திய மக்களுக்காக கதறுவோம். யூ வில் கெட் த ரிவார்ட். திரும்ப சொல்லுகிறேன், ஆர்டினரி மேன் bring the divine resources. சிறிய கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ண முடியும். ஆமேன். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து
பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.